காவலுக்கு போக சொல்லி அப்பா கண்ணு கருத்தமா காவலுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. பெட்டியை நொறுக்கிடுவேன். ஏன் அந்த மாதிரி ஆள வந்து ஒரு சத்தம் போடனா இவர் வந்து என் கப்பையை பிடிப்பாரா புலப்பாராமா. அப்படி கப்பையை புலக்கிறன்னா கப்பைய பிடிக்க மாட்டாங்க. கஷாப்பு வச்சுருக்காரு கப்பையை புலக்கிறதுக்கு. கப்பையை புலக்கிறதுக்கு எங்க அப்பைய அந்த ஊருக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. போடா வேடான்னு பேசுவோம். நான் போடா உங்க கோபம் தெரியுது, பாட்டுன்னு தெரியுது. ராஜாவுக்கு ராஜா நான்டா. நான் காலையிலே ஜோசியக்கார பார்த்தேன். என்ன சொன்னாரு? இன்னைக்கு உங்களுக்கு நேரம் அமோகமா இருக்குன்னு இருப்பாரு. சனியை குடியே தான்டா வரணும்னாரு. அது யாரு? பக்கத்துலயே இருக்கே. அப்படியா சொன்னாரு? நான் போட வரேன்னு கூப்பிட்டேனா? இல்ல அவரும் ஜாதகத்தை பார்த்தாரா? ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரி எவனும்ல அப்படின்னா அப்புறம் அவங்க போடா வாடா என்ன பேச்சு பேசுறது? அது சினிமா பாட்டு. சினிமா பாட்டுல வேற பாட்டு பாடிட்டு வந்து எத்தனையோ பாட்டு இருக்கும்போது ஏன் இந்த பாட பாடணும்? கோபம் தெரியுது. இந்த நேரத்துல கொஞ்சம் சண்டு சுண்டுன்னு பாடுனா நல்லா இருக்கவே சொல்லி பாடிக்கிறது குத்தம் ஐயா. இல்ல எனக்கு தெரியுது. பனி இப்படி வந்தாத்தான் அவர் வெளியில வருவாரு. அப்பதான் சண்டை ஓடலாம். நல்லா இருக்கீங்க. 4 பேர்த்த வச்சுக்கிட்டு நாடகத்தை நடத்தணும்னா மண்டையை உடைச்சு ரத்த காயத்தோட ஊர்ல போய் படுக்க வேண்டியதான். நீங்க அப்படிதான் அடிச்சு கூடாதீங்க. நாரதர பரவாயில்ல அடிச்சுக்கலாம். இருக்கும்போது பேசுறதுதான் நல்லது. ஆனா இல்லாத இடத்துல பேசுறேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லாம பேசுறது இந்த பெண்கள் தான் பேசுவாங்க. நம்மள என்ன புறணி வைக்கிறாரு. மேடை நாகரிகம் என்ன? மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசணும் மாப்பிள்ள. விடுங்க நம்ம விடுறீங்க சொல்றீங்க. போனா போகுது. அவர் வந்து காலில் விழுந்து கெஞ்சினாலும் நீங்க விடக்கூடாது. நீங்க எப்போ போவீங்க? சந்திக்கணும்ல. வர சொல்லுங்க. ஆயத்தை பார்க்காம போகட்டான். வர சொல்லுங்க. என்னமோ வந்து பேச போற நேரத்தில் வர சொல்லுங்க.
வாசி ஒரு நல்ல வாசி வாசிக்கப்பா. மாப்பிள்ளை வெற்றி அவருக்கு வெற்றி அவருக்கு தான். ஆச்சது சரி, அது எதுக்கு ஆச்சுங்க? கடையில் வச்சுட்டு வருதுடா. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. தெரியும் ஐஜி ஐஜி ஐஜியை கூப்பிடாதீங்க இந்த நேரத்தில். எவ்வளவு உமக்கு வேலை எவ்வளவு உமக்கு 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 ஆளை கூட்டிட்டு வந்துருக்கு. இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். எனக்கு பல ஆதாரங்கள் உள்ளது. காலையில் ரெண்டு கட்டி வச்சு குடிக்க போறாங்க. நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன். நானும் கொடுத்துரும் போது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்ன பேசிட்டு ஒரு தடவை கண்ணே வரல வெளில வருவான்னு சொன்னார்ல. வெளியில அப்படின்னாரு. இடத்தின் பேரு என்ன விளக்கம் என்பதை தெளிவாக கூறுகிறேன். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்களை எம்மால் கூற முடியும். எம்மாலும் கூற முடியும். சரி, கூறிலே தாங்கள் கூறுகிறீர்களா அல்லது யாரும் கூற வேண்டுமா? கூறு, கூறி பாரு. ஏனென்றால் இதுதான் நல்ல தமிழர்களுக்கு, நல்ல தமிழ் மைந்தனுக்கு, நல்ல புலவனுக்கு, நல்ல அறிவாளிக்கு அருமையான எடுத்துக்காட்டு என்பது சிறப்பான ஒரு பேச்சு என்பது. இடத்துக்கு பேர் வேலிமலைச்சாலை. முனிவர்கள் வேலி நடத்தியதால் வேலிமலைச்சாலை. நான் சொல்றதை கவனம் கேட்க. பேசுறேன், நீங்க ஒண்ணு சொல்லணும், நான் ஒண்ணு சொல்றேன். அப்ப ஒண்ணு நீங்க பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன், இல்ல நீங்க தானே பேசுறீங்க நீங்க சொல்றீங்க. அப்ப நான் தான் சொல்ற விளக்கத்தை சொல்றேன். நான் பேசி முடிக்கணும், நீங்க பேசுறீங்கன்னா அதெல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு பேசுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன், நீங்க பேசுறதுக்கு நேரம் இருக்கிறதா ஒரு பிரச்சனை. அதனால சீக்கிரமாக நான் சந்திக்கணும் ஒரு வாய்ப்பு. என்னன்னா நான் பேசி முடிக்கணும், நீங்க பேச பாருங்க. சரியா? இடத்துக்கு பேர் வேலிமலைச்சாலை. இடத்துக்கு பேர் வேலிமலைச்சாலை. முடிவர்கள் வேலி இடத்துல வேலிமலைச்சாலை அப்படின்னு ஒரு பேரு. ஓரளவு சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை வாங்கி சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவாரூர் பேருக்கு ஓரம் சொல்லிட சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்க சொல்றேன். நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருளமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். ஆமா, நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருளமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். அதனால மதுரை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததுனால் திருவாரூரை வேதசர்மாரின்னு சொல்லக்கூடிய அச்சுகள் வேதசர்மாரின்னு சொல்லக்கூடிய அச்சகர் இப்ப நான் எதுல விட்டேன்? எதிர விட்டாரா? வேதசர்மாரின்னு சொல்லக்கூடிய அச்சகர் நெல்லைக்காய் நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேடிட்டார். திருநெல் வேடிக்கு பேர் இருக்கு. ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு சிவனும் சக்தியும் தனித்தனியே
சரியில்லையா? சரியா தெரியுதா எல்லாருங்க? யூடியூப் சேனல்காரங்க ஏன்னா ஒருத்தர் வாங்குறத நீங்க தெளிவா எடுக்கணும். அதுதான் முக்கியம் எனக்கு. அண்ணன் எங்கே இருக்கான்னு பாக்குறேன். காலையில கூட கட்டம் காசு இருப்பாங்க. சிவனும் சக்தியும் தனித்திலே இருக்கும் பொழுது பிரிங்க முடிவா இடையிலே கோடு கொடுத்தவளவனா திருச்ச கொண்டு உனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்த உடனே பண்டாக சுற்றி வந்தான். திருமணத்திற்கு ஓரச்சமையில நீ சரியான ஆம்பளையா இருந்தா எட்டத்துக்கு உண்டாக பிரிங்கி முனிவனுக்கு சாபம் கொடுத்தா சிவபெருமான். பிரிங்கி அமர்ந்தவனை பறங்கி மனிதனுக்கு வாயிடம் சொல்லிட சரியான ஆம்பளை எட்டத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லி போ. இந்த இடத்துக்கு எவ்வளவு விளக்கம் இருக்கிறது? செங்கல் சிமிட வச்சிருக்காங்க. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை கூறும் பார்க்கலாம். வந்ததால் அதற்கு தவம் செய்வதால் இதற்கு வேண்டுமலை சாவல் என்று பெயர் வந்தது. எங்க அப்பா சொன்னார் மயிலா காவலுக்கு போக சொல்லி 52 அடி அடிச்சுட்டேன். இதுல ஊடால எதிர விட்டு மொத்தத்துக்கு பெரிய மனுஷன் மேல எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை கூட வந்தா இப்படியே போட்டு அடிக்கிறது கேட்கறதுக்கு ஆளே நடப்பா. யாருமே பெரிய பேச்ச நிப்பாட்டணும். குறுக்க பேசக்கூடாது. ஒரு நேரம் நீங்க பேசுறீங்க, பேசாம இருந்தேன். ஐயோ நீட்ட விட மாட்டேறீங்க, ஐயோன்னு சொல்ல விட மாட்டேறீங்க, வலிக்குதுன்னு சொல்ல விட மாட்டேறீங்க, போட்டு நொட்டு என்னமோ உங்களுக்கு தான் வாய் இருக்கு, உங்களுக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசக்கூடாது. எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுறேன். ஊருக்காரங்க நமது விஸ்வகர்மா குடும்பத்தார்கள் அப்புறம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மைக்கு 2 மைக்கு ஏதாவது ஒரு மைக்கில் 2 பேச வேண்டியதானே. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கியா? இங்க இருக்குல்லையா மைக் போட்டு நம்ம ஊர்ல 2 மைக் ஊருக்காங்க. ஒண்ணு நீங்க பேசணும், ஒண்ணு நான் பேசணும். ஒண்ணு அந்த மைக்கில பேசணும், இந்த மைக்கில பேசணும். ஏங்க அப்படின்னா அதை விட்டு இந்த மைக்கிலையும் பேச மாட்டீங்க, அந்த மைக்கிலையும் பேச மாட்டீங்க. அதைத்தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனை பேச விட்டு பேசினாதான் அது நல்லா இருக்கும். அதை விட்டு என்னைய போட்டுக்கிட்டு நொட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க. பேச நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு விவரத்தை நான் சொல்ல போறேன். இந்த இடத்துக்கு உண்டான அத்தாட்சியை நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? என்னது? அது எங்களுக்கு தெரியும். இட்டு போடணும், நொட்டு போடணும். அதான் ஒப்போ தமிழ் புலவர் நீ இருப்பேன். நான் இருக்காரா இதுக்கு மேல அடிக்க போறது இதுக்கு மேல அடிச்சுன்னா இப்ப மதுரை போச்சு ஏறி போயிட்டே இருப்பேன். அவன் மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அடிவாங்க நானே காசு வாங்குறதுக்கு அடியை சாகர் போடுறேன். பேச்சு உடம்பு பண்ணி பெருமாள் ராஜா பெரியாருப்பா அதெல்லாம் வேற கோமாளிட்டு வச்சுக்கிறேன். ஏன்ட்ட வச்சுக்க கூடாது. குழந்தைய கழிச்சு துப்பே எடுத்துக்கிட்டேன். இதுல இலக்கிய சுடர் சீனிவாச சுடன் இருக்கு. வேறு மண்டையும் கொண்டையும் பாருங்க. அதுக்கு நானும் பயனாளி இருக்கீங்களா? புராணத்துல பேசுறப்ப அதை விட்டு கட்டி வச்சுட்டு அடிக்கிறீங்க. மச்சப்பையா காலையில அப்ப அந்த ஜாலியா போய் பத்தி சொல்றேன். இல்ல கார்ல வர வந்துட்டாரு பேசிட்டாரு. நல்லா இருக்காங்க. காலையில ஒரு பிரியாணி கூட வாங்கிட்டாங்க.
தெரிஞ்சிருக்கு. போனா போது நமக்குள்ளே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு இப்படி இடக்க மட்டும் தான் பேசுனீங்க. கண்ணை ரெண்டு நோண்டி விடுவேன். வருங்க நாடகம் படிக்கும்போது அண்ணன் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அப்பா நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயா அப்பா தான் ஃபோன் பண்ணார். தம்பி நம்ம கீழவழுவு கிராமத்துல நாடகம் போட்டுருக்கோம் தம்பி. விஸ்வகர்மா முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியாக நாடகம் போட்டுருக்கோம். அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும்போது கிளாஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ண தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேதனை நந்தன அப்ப அந்த கீழவழுவு நாடகத்துல நீங்க வந்து நடிகர் தம்பின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. வரையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடிகர்கள் யாரு இந்த மாதிரி டாக்டர் ராஜாவாச்சு பாப்பா நந்தினி அவர்கள் வெள்ளி பெருமாள் ராஜா அவர்கள் எல்லாரும் இருந்தார். அப்பவே சொன்னேன் அவங்க எதுக்கு நாடகம் போடுவீங்க? ஆள் இல்லாத கப்பையை கிச்சு விடுவேன், மதியம் உடம்பு வைக்குவார். ஆள் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேச மாட்டார். பக்கத்தில் கப்பை சுக்குன்னு உட்காந்து ஏதாவது பேசுறாரா? ஏதாவது பேசுறாரா? அப்பவே சொன்னேன். அப்ப ஐயா தான் சொன்னாரு, நமக்குள்ளதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து போயிட்டேன். பயந்து போய் நிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறீங்களா? பேச முடியுமா? தாண்டி சொன்னா டிவி சொல்ல தெரியுமா? அதுக்கு நான் ஒன்று நட தெரியுமா? போனுக்கு கட்டி வச்சுட்டு அடிக்கிறேன் தெரியுங்க. என்ன பேச தெரியுங்க? எடுத்துக்கிட்டான பேரை சொல்றாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மண்டாப்படி முடிஞ்சிட்டு போயிது. என் மண்டாப்படி என்ன இட்டாரு? என்ன ஊட்டி பாக்குறீங்களா? போக முடியாது. எனக்கு பிடிக்கும். அந்த கத்தி இறங்குதா இல்ல ஏன் கத்தி இறங்குதா? சுத்தி பக்குமா பக்குமா எனக்கு ஆண் சிங்கங்களா இங்க உட்கார்ந்து பெண்கிட்ட போய் ஓடினா நீ? பெண்கள் தாய்மார்கள் ரொம்ப பவியமானவங்க, காப்பாத்துவாங்க. அவங்க நமக்கு மாட்டி விட்டுவாங்க. எங்க எங்க அண்ணன் வேலை வச்சு கூடாது. பேசி பேச்சாட்டா இருக்கணும். வாதி பிரதிவாதி இருக்கான். பெருமாள் ராஜா பெரிய பேசி பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு பார்க்க கூடாது. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். நல்லா உங்க பேர் என்ன? நாரத. அந்த பயம் இருக்கணும். எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? எதுக்க வந்தீங்களா? எதுக்க வந்தீங்களா? ரெண்டுக்குண்ணே. உங்ககிட்டே வா. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன பண்றாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்ன படப்பு? என்ன படப்பு? பக்கா படப்பு. உலகத்துல 84 ஜீவராசியம் இருக்கின்றார். உலகத்துல இருக்கக்கூடிய 84 ஜீவராசி படிக்கிறது உங்க அப்பா தான். என்ன 9 மாநில மீட்புரிமை நாட்கள் 30 சீரிய பந்தவாதே 13 ஐயன் வகுத்த அந்தமை சீர்காலம் நாளைக்கு 84 ஜீவராசியம் படிக்கிறார். நல்லகால பிறக்குது, நல்லகால பிறக்குது. இந்த வீட்டுக்கு நல்லகால பிறக்குது. ஜக்கமா வாக்க சொல்றான். நல்லகால பிறக்குது. கால போனாங்க சொல்றது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. உலகத்துல ஜீவராசியம் படிக்கிறார். ஒரு 2 பேரும் நான் சொல்றேன். நீங்க கேட்க தயாரா இருந்தா நான் சொல்ல தயாரா இருக்கேன். சொல்ல தயாரா நான் கேட்க தயார். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. 4 யோனி 7 தொட்டு 84 ஜீவராசி சராயிசம் அண்டசம் சுமேதசம் பிசம் வெள்ளை ரசம் தக்காளி ரசம் வெள்ளை ரசம்
அது கேட்டா நல்லா இருக்குமே. நான் ஒரு யோனின்னு சொன்னேன். சர்வாசம் என்றால் என்ன தெரியுமா? என்ன நீங்க தான் சொல்லணும். கப்பப்பை 37 மனிதர் விழுந்து. அண்டசம் என்றால் என்ன? என்ன நீ சொல்றியா என்ன சொல்ல சொல்றியா? நீங்க தான் சொல்லணும். முட்டை முதற்பதை பெறவில்லை. சிவன்சம் என்றால் என்ன? என்ன அடுக்கல் முப்பதை பேமஸ் உற்பத்தி இருந்தால் மஞ்சள் முப்பதை தவறு எழுத்தாற்றில் வச்சார். சரம் நடையிலே அச்சரம் நடை இல்லாமல் என்பது திருப்பி தேவ மக்கள் விளங்கி பல நிலத்தில் ஊழலை நீர்வாங்கல தாவரம் என்று சொல்லக்கூடிய இடுவகை தோட்டத்தில் தேவ இட்ட சாக்கி கிண்ணற கும்புற வித்தியா ஆத்திர போல பிற வைசா தேவம் பதாவச்சம் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர மன்மன் பதாவச்சம் கோயிலிடம் அசுவ காத்த சிங்க சாத்திர சோழ மாத்த பார்க்க மேம்பத்து வச்சம் பண்டகாதி முதலான நிலத்தில் ஊர்வலம் 10 லட்சம் மகாத்மிகள கூர்வாக நீர் வாழ்வன 10 லட்சம் கப்பல் ஆண்டார பாதிரை கதிரை நாடிகள தாண்டி 18 லட்சம் மகாவேரி சித்திரகுணம் சப்தகுணம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம். இந்த 84 சீரோஜம் படிப்பதாய் எங்க அப்பா உலகத்தில் அனைத்தையும் படித்தார். அனைத்தையும் படித்தவர் மனிதனை எப்படி படிக்கிறார்? மனிதன் எப்படி வைத்துக் கொண்டு போறார்? எப்படி வெளியிலே வருகிறார்? எப்படி வாழ்ந்த? எப்படி கடைசியில செத்தார் என்ற தலைமையாக ஒரு எடுத்துக்காட்டு உணர்வுட்டு வண்ணத்திலே ஒரு வரமாகி இன்ப சுதந்திர அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒளிக வந்து ஒரு சுரோட மீது கலந்து பனி ஓர்பாவி சிறுதில் மாவி பந்தி வந்து புகுந்தது உயிர் வளமாக 9 ஒன்று நிறைந்த மகன் இதோ மறந்து உண்மையில் விழுந்து யோகம் வருந்து மலையை சென்று நண்பர் வந்து உதயத்தை வருந்து ஓரந்து ஒளிநென்று எதிர்படுவாறு வந்து போன்ற வந்தது வந்து மடியில் நாம விளம்ப உரைமறியாரை இடைவிடமாக உண்பவத்தில் ஒரு தங்கதம் உண்டு தெருவிலிருந்து உறுதியிலிருந்து தேடிய பால் ஓட்ட வந்து அஞ்சு வழிகளாகி விளையாடி உயர்தறியாக குருபதேச முத்தவழிகளை அழிய வந்து வளர்பணியர் வளர் விளம்பு வாக்குனார் விளாக வந்து தங்களை கொண்டு விழுந்து வழியிலிருந்து மாநகர் போவதற்கு மங்கில் வருவது வந்து வழிய வழிந்து சுழிய வழிந்து மாமையில் போவது கண்டு ஓட்டடி நீர் விழாத ஒரு வழி வைப்பதால் பகுந்த இப்ப வாழ்க்கை தத்துவது அந்த தெய்வத்துடைய வாயதான் மூட மாட்டேங்கிறாரு. ராமாயணத்திலே கபதம் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தான் வாய் வயிற்று இருந்தது, தலையில் கிடையாது. இருங்க நான் என்ன சொல்ல வரேன் முத கேட்டு சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்துவிட்டா சொல்லலை சுருக்கன்று சொல்லலை படுவாங்க. நான் இன்னும் பேசுறேங்க. பேச வேண்டும் ஐயா. மரத்தை மாற்றிட்டு பார், மனிதனை பேச விட்டு பாரு என்று சொன்னாங்க. முத பேசிக்கிறேன். பேசு, சபை அறிந்து பேசு, சபை அறிந்து பேசு. சில பேசாம என்னதான் பிரச்சனை? மகாபாரதத்தில் வந்தது கௌரவர்களுக்கும் மாண்டவர்களுக்கும், ராமாயணத்தில் வந்தது ராவணேஸ்வரனுக்கும் ராமனுக்கும், கண்ணபுராணத்தில் வந்தது கண்ணபுரானுக்கும். வாய் வலிக்கலையா? வாய் வலிக்க கூடாது என்ற காரணத்தால் மனிதன் கை மை வாய் கண் மூக்கு செவி ஐம்பொழி கொடுத்தார். ஐம்பொழி கொடுத்தவர் வாய் எதுக்கு கொடுக்கிறார்? நல்ல நாட்டை கொடுத்து சொல்வாக்கால் செல்வாக்கு கிடைக்கும். பிரச்சனையை முடிச்சுக்கோ. முடிவுன்னு ஒன்று இருக்கணும்னா முன்னுரையும் ஒன்று இருக்க வேண்டும். அந்த முன்னுரையும் ஒன்று இருக்க வேண்டும். சொன்னாலும் இப்படி பேசுறேன், நான் என்னத்தான் பேசுறேன்? அதனால்தான் சொல்லி சீவா சிறியா சொல்லாமலே சீவா பெரியா சொல்லியும் சீவா தேவரை நல்ல குலமாக இருக்கிற பராமாவை அழுதால் மகாபாரதத்திலே திரௌபதி, அழுதால் மகாபாரத போர்படி சிரித்தால் ராவணேஸ்வரன் 10 கரங்களை கொடுத்து இடுப்பிலே நீடித்தால் கூடி முன்பதிலே மந்திரி மறுபடியும் காத்துரை அர்ஜுனன் 1000 கரங்கள் கிடைக்க வேண்டுவதற்காக தலையை கை வச்சு சென்றார் மத்மாசுரன். யார் தலையை கை வைத்தால் நெஞ்சில வச்சா மகாலட்சுமி, இதைய தாமரையில் அடக்கி வைத்தார். கீழே இருப்பது காக்கைக்கும் தங்குஞ்சு கொண்டு அப்ப நிறந்தும் ஆத்தால் அறையில் ஒப்பரிய நேரம் மனிதன் பிறப்பது நேரம், பருவம் அடைவது நேரம், திருமணம் அடைவது நேரம், இறப்பது நேரம். கும்பிடுவது 5 வழக்கம். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், தெரியாத நமஸ்காரம், சாஸ்திரம். ஒரு மனிதன் காலையில் தனது வலது உள்ளங்கையை பார்த்தனே நல்ல ஓட்டம். சிலையிலே திருக்கூத்து சிவபெருமான உட்கார்ந்து வயசை வாங்கி எழுந்து வரையினால் சிவபக்தனாக ஓடி 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 உட்கார் அந்த ஜோதியை நாடி 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 தெய்வத்தை நோக்கி எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உயர்வை கொடுக்கும் தன்மை. அதனால்தான் வாழ்க்கையில வளர்ந்து பாடலை வளர்ந்து நெய்யும் மோதலை வேதாந்த நீக்கறியர் ஒரு மண்டபம்
48 நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 48 தேதி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் 12 ராசிகள். எதையோ பார்த்து சாமி போயிடுச்சு. பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பார்வை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பழனி அந்த தன்னுடைய விளையாட்டு உருவகத்திலே எதையெல்லாம் பார்ப்பிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பார்வை நல்லதாக இப்ப என்னையா உன் பிரச்சனை? வாய சொல்ல மூட மாட்டேங்கிறிய, வாய சொல்ல பேசிட்டே இருக்க. நான் ஒரு வரியே சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு வரைக்கே சாடி வெளியிடும் போது சாணி என்றால் மகாலட்சுமி. அந்த அம்சமாகத்தான் மகாலட்சுமி அம்சமாக இன்னும் சாணத்தை கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? பசுவில்தான் எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரும் காதலியே நான் ஏப்பா, ஊர் முடக்கு தண்ணி கூட நான் குடிக்க கூடாது. நான் பேசுறேன், நீ இருக்கா? பரவாயில்ல, சும்மா ராவாடிங்க. சும்மா தண்ணியை குடிங்க, தொண்டை வறண்டுக்க போதும். சும்மா குடிங்க. என்ன தெரிகிறது? என்ன வாக்குறீங்க? என்ன வாக்குறீங்க? முனிவர்கள் எல்லாம் கமண்டலம் கொண்டு வைத்திருப்பார்கள். அதுல மேல ஒரு ஓட்டை இருக்கு, அது தண்ணீர் ஊற்றுவதற்காக. இந்த ஓரத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அதைத்தான் குடிப்பார்கள். இங்கே தண்ணீர் ஊற்ற வேண்டும், இங்கே தண்ணீரை குடிக்க வேண்டும். இங்கே ஊத்தும் ஓட்டை இருக்கிறது, குடிக்கும் ஓட்டை இல்லையே. கேட்பது நியாயம். அந்த கமண்டலம் மேலே ஓட்டை இருக்கும், இங்கேயும் ஓட்டை இருக்கும். அது சிலுக்கு சுமிரா கமண்டலம். 2 பக்கம் ஓட்டை இருக்கு, எங்க வேணாலும் வாய் வைக்கலாம். இது நயன்தாரா கமண்டலம். ஒரு பக்கம் தான் ஓட்டை இருக்கு, அதுதான் வாய வைக்கலாம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாய வச்சு குடிங்க. சும்மா ராவத்தை கண்ட முடியும், கப்பு நடிச்சிருங்க. லேசா கம்பு கிட்ட போட்டு பார்ப்போம். சும்மா குடிங்க குடிங்க. தண்ணி குடிக்கும் போது அது பேசாம இருக்கீங்க. தண்ணீருக்கு என்ன பெருமை தெரியுமா? மதுரை போதிலே கைவை என்று சொன்னார். அதான் வைகை நதி ஓடுகிறது. அங்கே சோழ நாட்டிலே நான் தந்தை பிரமா தாய் கருமாரி பாட்டமாக பாட்டியமாக நான் தலைமையுமாய் பார்க்க வேண்டும். உடனே அனைத்து வாழ்க்கை நல்ல ஆசையை பெற வேண்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். போதுமா இல்லை வேணுமா? நமக்கு ஒரு கும்பிடு வச்சாம இருக்கும். அவங்க அண்ணனுக்கு சொல்லல, தப்பி தவறி ரோட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். மீசை 2 புடிங்கி எரிஞ்சு புரிய மாட்டேங்க. இந்த மனிதன் காரை தூக்கிட்டு போறாரு, கை வச்சு சிரிக்கிற. காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. எங்க ஆர்வம் வசித்துக் கொண்டிருக்கும் மர்மம் அழகஞ்ச நகரில் சட்டமும் காணவில்லை. நான் அப்ப போட்ட ஓட நாரதர் ஓடிட்டார். Oh,
ஆடிப்பாடி வரவேற்கிறீர்கள். நீண்ட கால வாழ வேண்டும் எனது வாழ்த்து நம்மை வகித்தார். பாவம் இப்பதான் செஞ்சு வளர்றாங்க. நான் கேட்கிறேன், உனக்கு என்னடா முறை வேணும்? உனக்கு என்ன முறை வேணும்னா அதுக்கு பதில சொல்லு. தீ அப்படின்னா கொண்டு கொண்டு விட்டுட்டு தீயை மட்டும் வைக்கிற. எரியுது. கொண்டு இருந்தா தானே வந்தாரு. கொண்டு சம்பந்தப்பட்டவர் நீ கிடையாது. சரி, சும்மா சும்மா போய் கட்டி முடியல. நீங்க பேர் இந்த இடங்கிறதுனால பயந்து போய் கட்டி கொடுங்க. அதெல்லாம் சொல்லாது. ஒண்ணு கொடுத்தா உங்க இலவசமா பார்க்கல. இல்லை சாமி சஜா எங்க இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா ஒரு வீடு வாங்கினா பால் காசு சொல்லல. நான் பத்திரிக்கை கொடுத்து அந்த வரமாட்டேன். இந்த வயாம நீ சொல்ற ஏமா நீ போட போய் கொடுத்தாருங்க. மாமா அப்படியா? என்ன உங்க சித்தப்பா முதல்ல தெரியாம போச்சப்பா. தின்றவையா திட்டு வாங்குறதுனால
ஐயோ அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, கேமரா பூரா எடிட்டிங் பண்ணிருங்க. நான் அடிக்கிறேன்னு உலகத்துக்கு தெரியக்கூடாது. யாரு இருடி என்ன மகளே, நான் சொல்லுவேன். வாயிலுக்கு வேற விஜய் நானும் எதுக்கு வந்திருக்க நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் சொல்வதற்கு. நீங்க நீங்க வாங்கி நல்லா வாங்கினேன். நானே என்ன கொஞ்சம் எழுக்கல சரி, வரவேற்பு கொடுப்போம். யாருக்கு இப்ப மாலை போட்டீங்க? வரவேற்பு கொடுப்போமா? வருக வருகவே வணக்கங்களே இந்த புள்ள இங்க நிக்கும் போது எங்க செய்யற நீ தீர்மானம் சொல்ல என்ன தட்டெல்லாம் பறக்க எல்லோருக்கும் சீரும் சிறப்போடும் இந்த நாடகத்தை நடத்த தெரிய நடத்தி கொண்டிருக்கிற விஸ்வரூபா குடும்பத்தாருக்கு கீழ் கிராம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல்
நமக்கு சீரும் சிறப்போடும் அழகான அருமையான நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமானார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விஸ்வாச சார்பாகவும் நன்றியையும் மாலை அழைக்கிறோம். அவரை மேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கதான் இருக்க மேடையில் நிற்கிறது முகமூடி போட்டு நிற்கிறேன். அடி வாங்க நான் வந்து மாலை சொல்லி எனக்கு அன்போடு மாலை வைத்து கொண்டாடி பற்றி பெருமையை சேர்த்த கிராமப்புற மக்களுக்கும் சிவமா குடும்பத்தார்களுக்கும் செல்வராஜன் அவர்களுக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சிறப்பான முறையிலே கிராம மக்கள் அனைவரும் நன்றி கடவுளாக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு பெருமை அடைகிறது. மாதக்கிதும் கவி வானத்தை சார்வதற்கும் குணாவுக்கு இது ஒரு ஆசார் முன்பே கைந்தருக்கு முதல் வாசம் பொய்க்கு பொய் கோலுக்கு கோல் அருவா முட்டாப்படை திருட்டுப்படை மொட்டப்படை முடிச்சாட்டு ஒண்ணு பேசுறதுக்கு முதல்ல சொல்லிட்டு போ. ஏன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ. பேசும்போது இடையில வந்து இந்த மாதிரி இந்த வேலை சொல்லுது. மந்திரமூர்த்தியும் மருந்து கூறுவதிலும் முட்டாப்படை அறிவட்டவரை பொருத்தமா இருக்கிறேன் முடிச்சாட்டு மந்திரமூர்த்தியும் முட்டா